அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஞாயிற்றுக்கிழமை நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, மேபி ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த தேதிக்குள்ளே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும், எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் வச்சாங்க. இந்த அதாவது ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், ரூம் பாய், சூப்பர், கார்டன் எல்லாத்துக்குமே காமன் எக்ஸாம் தான் வச்சாங்க. 24/8/2025 நமக்கு எக்ஸாம் வச்சான்றதால நமக்கு தெரியும் ரைட்டா. ஸோ நாம் வந்து இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா JRCMHC2024@gmail.com இதான் வந்து இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் ரைட்டா. வித்தின் 2 days ஃப்ரம் டுடேன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்றே டேட் போட்டிருக்காங்க 26ஆம் தேதி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த இமெயில் ஐடி நம்ம எழுதுவோம்ல, அதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் முழுமையான முகவரி ப்ளஸ் வந்து கொஷின் நம்பர், எந்த கொஷின் நம்பரை அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, கொஷின் புக்லெட் சீரிஸ் ஏ சீரிஸா பி சீரிஸா, மேக்ஸிமம் இவங்க கொடுத்துருக்க டென்டேட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த புக்லெட் வந்து ஏ சீரிஸு. ஸோ இந்த சீரிஸ் வச்சு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த விவரங்கள்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட், அதாவது நம்ம என்ன கொஷின் அப்ஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ரூஃபை வந்து நம்ம என்ன பண்ணோம், இமெயிலில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தின் 2 days தான் நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண எடுத்துக்க மாட்டேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் அப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு என்ன ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும்ல, அப்போ தான் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த கொஷின் அப்படியே கொடுத்துருக்காங்க. குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது அப்படின்னு போட்டிருக்காங்க. குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். 19 நரம்புகளை கொண்ட மீன் வடிவில் அமைந்த யாழ் எதுன்றாங்க, மகர யாழ். ஒரு தொடரில் யார், எது, எவை எனும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாயின்னு போட்டிருக்காங்க. சோபியா ரோபுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. காலத்தை காட்ட பகுதி உறுப்பு இடைநிலை. குட்டி ஜபான் என்பது சிவகாசி. திருநெல்வேலி பகுதியை வளம் சிலிக்க செய்யுமாறு வந்து தாமிரபரணி. பொருட்செல்வன்னா பொருள் ப்ளஸ் செல்வன் அப்படின்னு பிரிக்கலாம். விழலுக்கு இறைத்த நீர் போலன்றது பயனற்ற செயல். தமிழ்நாட்டோட மாநில மலர் வந்து பனை. நெய்தல் திணைக்குரிய பூ வந்து தாளம்பூ. கோ என்றால் பசு. சமாஜ சங்கந்த அம்பேத்கர் வந்து தொடங்கினது. பாவேந்தர் என்பது பாரதிதாசனை குறிக்கும். நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது மொழி. சரியான ஒளிமரபு வந்து கோழிக்கு வந்து கொக்கரைக்கும். தமிழ் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். அறுசுவைகள் ஒன்று இனிப்பு. மனமில்லை என்பது மனம் ப்ளஸ் இல்லைன்னு பிரிக்கலாம். உலக புதுமுறை என்பது திருக்குறள். இயற்கை உழைப்பு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா வந்து பொங்கல். பரி என்றால் குதிரை. உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர்னு சொல்கிறாங்க. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரைன்றாங்க. கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர். ஸோ கிட்டத்தட்ட 25 கொஸ்டினும் வந்து நாம் கொடுத்த டென்டேட்டிவ் மாதிரி தான் இருக்குது. நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக எக்ஸாம் முடிச்சோன்னே கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க ரைட்டா. எனக்கு எதுவும் தவறாக்கிற மாதிரி தெரியல தமிழில். ஸோ அதே மாதிரி பொதறிவு பார்க்கலாம். அசுத்தமான நீரால் பரவக்கூடிய நோய் எது அப்படின்றாங்க. இது வந்து காலரா. வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுவது, வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது வந்து ஆரஞ்சு. இயற்கை நிறங்காட்டி என்பது மஞ்சள். டைப்பாய்டு எதனால் உண்டாகிறதுன்றாங்க, அந்த சால்மோனெல்லா டைப்பின் இருக்கு இல்லையா, அதுதான். இரும்பு துரும்பிடித்தல் என்பது வேதியியல் மாற்றம். வைரஸ்னால் உருவாகும் நோய் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சளி. எந்த கோளாறு சூழலிருந்து 4ஆவதாக அமைந்துள்ளது வந்து செவ்வாய், அதாவது மார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் சால்வெண்ட் இஸ், அதாவது சர்வக்கரைப்பான் என்பது நீர். எந்த சேர்மம் சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுதுன்றாங்க, கால்சியம் கார்பனேட். பிட்யூட்டரி சுரப்பி அமைந்துள்ள இடம் வந்து மூளையின் அடிப்பகுதி. நிலநடுக்கம் வந்து இது மாதிரி கடலடை சரிவாக ஏற்படுவது வந்து சுனாமி வரும். பின்வரும் மருத்துவ தகவல்களில் எது இருமல் சளியை குணப்படுத்துவது வந்து துளசி. டேஸ் என்ற கருவி வெப்பநிலை, அதாவது வெப்பமானி. இந்தியாவில் நீர் மாசடைதலுக்கு முக்கிய காரணம் வந்து மேற்கண்ட அனைத்தும், அதாவது நகரமேதல், கழிவுநீர், தொழிற்சாலை கழிவுகள். தேர்தல் ஆணையர்கள் இவரால் நியமிக்கப்பட்டுள்ள இந்திய குடியரசுத் தலைவர். பசுமை புரட்சியின் தந்தை என்பவர் MS சுவாமிநாதன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்டாய கல்வி சட்டம் இருக்குல்லையா, கல்வி உரிமை சட்டம் வந்து அது 6 to 14 வயசு வரைக்கும் கொடுக்கணும் நம்ம. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் என்பது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உயர்நீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 62. குறிஞ்சி திணைக்குரிய முக்கிய கடவுள் யாருன்னா முருகன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட நோய்கள் எந்த நோய் வந்து இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை நோய். கீழ்கண்டவற்றில் எந்த ஊட்டச்சத்தானது உடல் வளர்ச்சிக்கு தேவையானதுன்னா புரதம். வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுனா ஈறுகளில் இரத்த கசிவு. WHO என்பது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, உலக சுகாதார நிறுவனம். வாந்தி எடுத்தலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நம்ம உடலிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலையை சீரற்ற போது இதன் காரணம். ஸோ அதிக நீர் வெளியேற்றம், ஆக்சுவலாக நம்ம 2ன்னு சொல்லி கொடுத்துருப்போம்.
அதிக நீர் வெளியேற்றம் தான். வாந்தியும் பேதியும் ஆச்சுன்னா நம்ம உடம்பு வந்து நீர் வெளியேறிடும். ரைட்டா? ஸோ கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. இனப்பெருக்க முதிர்ச்சினை கால வயசு வந்து 11-19 நம்ம அடால்ஸ்ன்னு சொல்லுவோம், வளரிளம் பருவம். கீழ்கண்டவற்றில் எது விதைத்தல் எளிமையான முறைன்றாங்க. நாம் இதுக்கு மேற்கொண்ட அனைத்தும் கொடுத்துருப்போம். அந்த விதை விதைக்கும் கறி ஊண்டுதல், ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து கையால் விதைத்தல் என்பதே வந்து எளிமையான முறை தான். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது, தவறுன்னு சொல்ல முடியாது. சி ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. வாழை மற்றும் மாங்கனி உலகிலேயே முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்றாங்க, நம்ம இந்தியா தான். ஓஆர்எஸ் பவுடர்னால் உப்பு சர்க்கரை நீர், அதுவும் கரெக்டு தான். கீழ்கண்டவற்றில் எந்த மருந்துகளில் ராணி எனப்படுவது பென்சிலின். 10+17/3ன்றாங்க. 9-27 வரும். ஸோ 9 வந்துடுது, கரெக்டாக தான் இருக்குது. இது 0, -100 +100 0. ஸோ அடுத்தது வந்து அடிப்பக்கம் இது வந்து பெருக்கிறது இல்லையா? 8×10 80, 8×2 16, 96, கரெக்டாக தான் இருக்குது. 8436 நூல்களுக்கு முழுமைப்படுத்துக்கு வந்து 8400, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ டைம் அண்ட் ஒர்க் சம் 24 நாட்கள். 85.073 முன்னிட மதிப்பு வந்து 1000 ஏன்னா புள்ளிக்கு அந்த பக்கம் வருது இல்லையா? ஸோ 10 100 1000 சொல்லுவோம், அது 1000 மதிப்பாக இருக்குது. ஒரு நேர்கோட்டின் மீது உள்ள ஒரு புள்ளியில் அமையும் கோணம் வந்து 180 டிகிரி. அதான் நான் சொன்னேன், அதாவது இப்படி ஒரு நேராக கோடு போட்டோம்னா 180 டிகிரின்னு சொன்னேன், அது கரெக்டாக தான் இருக்குது. வாரம், அதாவது வாரத்தை நம்ம W1 போட்டால் 7, 2 போட்டால் 2 7 14. ஸோ வாரத்துக்கு 7 நாட்கள், அது மல்டிபிளில் வரும். ரைட்டா? W வாரங்கள் கணக்கு பண்ணுறது, அதுவும் கரெக்டு தான். ஸோ உயர் எல்லை, அதாவது மேல் எல்லை வந்தது 35, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ தள்ளுபடி என்பது வந்து குறித்த விலையில் தான் கழிப்பாங்க நான் சொன்னேன், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ரைட்டா? கிட்டத்தட்ட இவங்க கொடுத்த ஆன்சருக்கு என்பது எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ரைட்டா? மேபி உங்களுக்கு ஏதாவது தப்பு இல்லை சார், இது இப்பெல்லாம் வராது, இது தப்பு தான், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அவங்களும் தப்பாக சொல்கிறாங்க, எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க வித் ப்ரூஃபோட. ஸோ வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்கள் மனசுக்கு தோணுச்சு ஆதாரம் தான் அப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. JRCMHC2024@gmail.com இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.